அதே மாதிரி நீங்கள் வீடுங்களில் இந்த ஃபிஷ் டேங்க் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வாஸ்து மீன் வச்சுருப்பாங்க. வாஸ்து மீன் வச்சா செல்வம் பெருகும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜோடி புறாக்கள் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜோடி புறாக்கள் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கணவனும் மனைவியும் இந்த குடும்பத்திலலாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை இன்றைக்கி வீடுகளில் சில வீடுகளில் பார்க்குறோம். அப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் கூடுமா சார்? அதாவது மீன் வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னால் வளர்க்கலாம். பறவைகள் வளர்க்கலாமா? மார்க்கத்தில் கூடுமா? கூடும், வளர்க்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஆனால் மூட நம்பிக்கை அடிப்படையில் வளர்க்கக்கூடாது. பறவைகள் வளர்க்காமல் வளர்க்கலாம். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அவனுடைய சகோதரர் அவங்க பறவை வளர்த்திருந்தாங்க. அது செத்து போச்சு. உடனே கவலை. பிள்ளை அந்த பசங்களுக்கு தான் தெரியும் செத்து போனால் என்ன அப்படிங்கிறது. 3 நாளைக்கு சாப்பிடாதவன்லாம் இருக்கான்ல, பூனைக்குட்டியை வச்சு வளர்ந்துருப்பான், செத்து போயிடும். பறவை வச்சு வளர்த்துருப்போம், 3 நாள் சாப்பிட மாட்டாங்க. நம்ம நினைப்போம் என்னடா பொழுது நான் வேறு ஒன்று வாங்கி தர்றேன்டா, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து பாசத்தை கொட்டிட்டான், மனசை கொடுத்துட்டான். சின்ன பிள்ளைலாம் அதனால தான் அந்த சின்ன பிள்ளைல இந்த மாதிரி உயிரினத்தை வாங்கி வளர்க்க வைக்கலாம். பாசம்டா என்ன, அன்புண்டா என்ன அப்படிங்கிறது இது மூலம் அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, அப்போ அனஸ் ரலியல்லாஹு அவனுடைய சகோதரர் சிறுவர் பறவை வளர்த்தாரா, செத்து போச்சு. உடனே கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அந்த சிறுவரை பார்த்தாங்க. யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர் அப்படின்ட்டாங்க. அவர் பேர் அபு உமைர். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடுக்குமொழியில் பேசி அந்த சின்ன பையனுடைய சிந்தனையை திருப்பி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கேட்கும்போது யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர் அப்படின்றாலே அவங்க கவனம் திரும்பி சந்தோஷப்படும். அப்படி தான் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பறவை என்ன ஆச்சு? நுகைர்னு பறவை. அபு உமைரே என்ன பறவை என்ன ஆகி போச்சு அப்படின்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நமக்கு பாயிண்ட் என்னென்னா, வீட்டிலே பறவை வளர்க்கலாம். அப்படி இருக்க போய் தானே அனஸ் ரலியல்லாஹு அவன் வீட்டில் அந்த பையன் பறவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். இது கூடும். இப்போ பறவை வளர்க்கலாமா? கூடும். அப்போ மீன் அதுவும் ஒரு உயிரினம் தான், கூடும், பிரச்சனை இல்லை. பூனை வளர்க்கலாமா? பூனை வளர்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் இந்த பூனை தன்னுடைய வாயை பாத்திரத்தில் வச்சுட்டா அந்த பாத்திரத்தை கழுவணுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா நஜீஸாக இருந்தால் கழுவி தானே ஆகணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க கழுவ தேவையில்லை, அது நஜீஸ் அல்ல, பூனையின் வாய் வந்து நஜீஸ் அல்ல. ஏண்டு கேட்கும் பொழுது இங்கே தான் பாயிண்ட் நமக்கு. மின தவ்வாஃபீன், அது வீட்டை சுற்றி வரும் பிராணிகளில் ஒன்றாக உள்ளது அப்படின்ட்டாங்க. இது அபூதாவுது திரும்பியும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ வீட்டை சுற்றி வரும் பிராணி என்றாலே பூனை வீட்டில் இருக்கலாம் தானே, அதனால் அதை வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கை தவறாக இருக்கக்கூடாது. இது சொன்னீங்கல்ல வாஸ்து மீன், அது கூடாது. அழகுக்காக மீன் தொட்டி செய்யலாம், அது ஒரு உள்ள அதுக்குண்ட இறை போடுறது, அதுக்கான செலவழிக்கிறது, ஒரு பிரியம் வைக்கிறது, அது ஓகே. வாஸ்து மீன், இந்த வாஸ்து மீன் கலாச்சாரம் வந்து இங்கே கம்மி தான். நம்ம தமிழ்நாட்டில், சிங்கப்பூரில் ரொம்ப அதிகம். இந்த தமிழ் பேசக்கூடியவங்களாம் அங்கே இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் வாஸ்து மீன் வைப்பாங்க. அந்த நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கை அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இந்த மீன் அது அந்த பேரே வாஸ்து மீன் தான். அதுக்கு விலையும் ஜாஸ்தி. மற்ற மீனுக்குள்ள விலையில்லை. இந்த அமைப்பில் வளர்த்தால் அது கூடாது. அதுபோல் நாய் வளர்த்தல் அது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ அந்த வீட்டிலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தரமாட்டார்கள். அப்படி இருக்குது. அதனால் நாய் வளர்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நாய்க்காக வேண்டிய பல ரூபாய்களை செலவழிக்கிறாங்க. எத்தனை ஏழைகள் உதவி கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் ஒதுக்குறாங்க நாய்க்கு. சாதாரணமாக உயிரினத்து மேலே அன்பு வச்சு எல்லா நாய்களுக்கும் அப்படி கொடுத்துட்டா பேச்சு கிடையாது. இவங்களுக்கு செல்லப்பிராணிக்கு மட்டும் அவ்வளவு செலவு. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி வீட்டுக்குள்ளே நாயை வச்சு இருக்கக்கூடாது. அது இடத்துல இருக்க வேண்டியதுதான். அப்படி கூடாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.